வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று நாம கண்ணாடி பயிற்சியினுடைய விளக்கம் நிறைவாக பார்க்க இருக்கிறோம். ஆக்சுவலா இன்னைக்கு காலையில நமக்கு கண்ணாடி பயிற்சி நடத்தணும் அப்படிங்கிற திட்டமிடுதல் இருந்தது. ஆனா நம்ம வெள்ளிக்கிழமை நம்மளோட வகுப்பு இருந்த காரணத்தினால சனி ஞாயிறு 2 நாள்கள் கேப் ஆயிடுச்சு. அப்போ திங்கட்கிழமை காலையில அப்படிங்கிறப்ப எவ்வளவு பேர் வருவீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சிலர் வர முடியல அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு மிஸ் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்துல தான் அவங்களுக்கு அதை நாளைக்கு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இரவு உங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்துருப்போம். எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால முதல் செய்தி நாளை காலை நமக்கு கண்ணாடி பயிற்சி நம்மளோட ஜூம்ல நான் டைரக்டா நடத்துவேன். நீங்க கண்ணாடி எல்லாருமே மேக்சிமம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கினவங்கெல்லாம் கண்ணாடி வச்சு நீங்க அந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். கண்ணாடி வாங்க முடியாத சூழல்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்க அகைன் தீபத்தை வச்சு அந்த பயிற்சியை பண்ணிக்கோங்க. சரிதானுங்களா? தீப பயிற்சி பண்ணா போதுமான்னு கேட்டா ஒரு விதத்துல நாட் ஓகே. தீப பயிற்சி மட்டும் பத்தாது. ஏன்னா கண்ணாடி பயிற்சி அதை விட பல மடங்கு பலனை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதனால கம்பல்சரி கண்ணாடி இருக்கிறது நல்லது. பட் ஒரு சிலருக்கு வாங்க முடியாத சூழல் இருக்கலாம். நீங்க தீபத்தை வச்சு பண்ணிக்கோங்க. இன் ஃபியூச்சர் நீங்க கண்ணாடி வாங்கினதுக்கு அப்புறம் அது பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றவங்க எல்லாருமே காலையில 4:45 to 5:10, சரிங்களா? 4:45 5:10 வரைக்கும் ஒரு 25 நிமிடம் நமக்கு அந்த பயிற்சி நடக்கும். நான் அதுல தெளிவா உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும், நீங்க எந்த மாதிரி உட்கார்ந்துருக்கணும், எல்லா ப்ரொசீஜரும் நான் சொல்லிடுவேன். முடிந்த வரைக்கும் அன்பர்கள் குளிச்சுட்டு உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல் நாள் நம்ம அந்த ஒரு உயர்ந்த ஒரு சக்தி மிக்க ஒரு பயிற்சியை நம்ம செய்ய போறோம். அதனால முடிந்த வரைக்கும் குளித்துட்டு உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நான் முன்னரே எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஆடை வெண்ணிறமான ஆடையா இருக்கிறது நல்லது. இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேஷ்டி அல்லது ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நம்ம உடம்புல அப்படியே சுத்தி லைட்டா போர்த்திக்கலாம். சரிங்களா? அதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி, அதாவது நீங்க ஒரே மாதிரியா தோற்றத்தை கண்ணாடி பயிற்சியில பார்த்துட்டே வரணும். நம்ம நாளைக்கு தொடங்கி ஒரு 48 நாள் கூட நீங்க இதை தொடர்ந்து பண்ணலாம். சரிதானுங்களா? நம்ம ஜூம்ல மாத்தி மாத்தி நடத்திட்டு வருவோம். நான் வேணா ஒரு 1 வீக்குக்கு வேணா தொடர்ந்து கண்ணாடி பயிற்சி வேணா நடத்துறதுக்கு சொல்றேன். 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் கூட நான் கண்ணாடி பயிற்சி உங்களுக்காக தொடர்ந்து வேணா நடத்த சொல்லிடலாம். ஒரு 14 நாள் அல்லது 21 நாள். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்ணாடி பயிற்சி தொடர்ந்து பண்ணா தப்பு கிடையாது. நாம வேணா தொடர்ந்து ஒரு 14 அல்லது 21 நாள் கண்டினியூவா உங்களுக்காக கண்ணாடி பயிற்சி 4:45 to 5:05. நாளைக்கு ஒரு நாள் தான் 5:10 5:15 வரைக்கும் போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதுல கொடுக்கணும். சரி, அது பார்க்கறதுலயே நீங்க அது சரியா உங்களை பார்வையெல்லாம் கொண்டு வைக்கணும். சரிங்களா? அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றது இருக்கும். அதெல்லாம் நாளைக்கு சொல்லி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ மென்சஸ் டைம்ல இருக்கிற சிலரா இருந்தா கூட நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். மென்சஸ் டைம்ல இருக்கிறவங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடுங்க. 4:45 வந்துருங்க. ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன் எப்படி சொல்றேங்கிறத நீங்க கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், மென்சஸ் டைம்ல இந்த பயிற்சி கண்டிப்பா பண்ணக்கூடாது. சரிதானா? மற்ற எந்த பயிற்சியுமே நம்ம பெருசா பண்ண வேண்டாம். இது இது ஒரு சக்தி மிக்க ஒரு பயிற்சியா இருக்கிறதுனால இது அந்த காலங்கள்ல தவிர்த்துக்கோங்க. பட் அப்படி இருந்தாலும் நீங்க உட்கார்ந்து நம்ம என்ன சொல்றோம், ஏன்னா அது பார்க்கறதுல இருந்து நீங்க உள்ள ஃபீல் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்களை அந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லுவோம்.
அந்த பிரபஞ்ச சக்தி உள்வாங்கறதுக்கு உங்க கண்கள்ல இருந்து அந்த உயிராற்றல் வெளியே போய் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். சரியா? உயிராற்றல் வெளியேற்றத்தை வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நிகழும். அதையும் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா அப்புறம் சரியானதுக்கு அப்புறம் நார்மலானதுக்கு அப்புறம் நீங்க அது பயிற்சி வந்து தொடங்கிக்கலாம். சரிங்களா? அப்ப நாளை காலையில எல்லாருமே 4:40ங்கிறப்ப உள்ள வந்துருங்க. சரிங்களா? 4:45 அப்படிங்கிறப்ப நம்ம நிச்சயமா பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு தயாரா எல்லாருமே வந்துருங்க. ஒரு வெண்மை நிறமான துணி அல்லது ஆடை இருந்தா நல்லது. அப்படி இல்லாட்டி ரொம்ப லைட் கலர் பட் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 21 நாள் செய்யறீங்கன்னா 21 நாள் ஒரே மாதிரியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தான் வேஷ்டி போத்துட்டீங்கன்னா தொந்தரவே இல்லை. எத்தனை நாள் பண்ணாலும் நீங்க ஒரே மாதிரியே வச்சுக்கலாம். அந்த வேஷ்டியை மடிச்சு நீட்டா அந்த கண்ணாடி கூடயே நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க கண்ணாடி பயிற்சி பண்றப்ப அந்த வேஷ்டியை எடுத்துட்டு நம்ம போத்திட்டு பயிற்சி பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வீக்லி ஒன்ஸ். சரிங்களா? அப்போ அதையும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, ரைட்டு. இப்போ இந்த பயிற்சி பண்றப்ப இன்னும் சில முக்கிய தகவல்கள் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஜகவசியம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வார்த்தை. இந்த பயிற்சியோட பெனிஃபிட்ல மிக முக்கியமான பெனிஃபிட் கண்ணாடி பயிற்சி வந்து ஜகவசியம். ஜகம்னா உலகம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஜகம்னா பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல நாம தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம தேவை என்று நினைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம கைக்கு ஏதோ ஒரு வழியில வந்து சேரும். இந்த மாதிரி என்னோட லைஃப்ல நிறைய நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த பயிற்சி பண்றவங்களோட வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளோட திறப்பு விழா கூட அதுல அப்படி ஒரு விஷயமா தான் நான் வந்து சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன். உண்மைதான் அது. சரி, அந்த பிரபஞ்ச காந்தத்துக்கு கூட நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்ம மக்களுக்கோ அல்லது நமக்கோ உண்மையான தேவை என்னன்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அது எல்லாம் பிரபஞ்சம் வந்து கொடுத்துட்றத நான் வந்து பாக்குறேன். சரிதானுங்களா? அப்படி உங்களோட லைஃப்லயும் உண்மையான தேவையா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையாக இருக்கணும். ஆசையாகவோ பேராசையாகவோ இருந்தா அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதற்கான விளைவு அப்புறம் நம்ம சந்திக்க வேண்டி வரும். ஆனால் நடக்கும். நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கிற அளவுக்கான சக்தி உங்களுக்குள்ள வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஜெகவசியம் அப்படிங்கிறது இந்த ஜெகமே நமக்கு வசமாகும். நீங்க ஒரு பொருள் வேணும், உதாரணத்துக்கு ஒரு புத்தகம். நான் இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பத்தி பேசுறேன், திருமந்திரத்தை பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உடனே ஒரு தாட் போடுறீங்க, திருமந்திர புத்தகம் நமக்கு ஒரு நல்ல புத்தகம் கிடைக்கணும், ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த புத்தகம் உங்க கைக்கு வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சரிதானுங்களா? அதாவது நான் பல இடங்கள்ல இது வந்து நான் இந்த அனுபவத்தை பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா இயற்கை இறையாற்றல் ஏதோ ஒரு இடத்துல நான் தேவை வேணும்னு கூட நினைக்கிறது இல்லை. சரிங்களா? நான் பல அனுபவத்தை இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி உங்க மனசுல உங்களுக்கு தேவைன்னு நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த பொருள் உலகத்துல எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு நபர் மூலமா உங்க கைக்கு வந்து சேரும். சரிதாங்களா? இதை வந்து ஜெகவசியம்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான ஒரு பொருள் உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த பொருள் உங்களோட கைக்கு வந்து நிச்சயமாக சேர்றதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா நீங்க அந்த பயிற்சி பண்றதுதான். கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், நம்மளோட உயிர் ஆற்றல் அபரிமிதமா வெளியே போகும். கிட்டத்தட்ட 51% மேல வெளியே போயிடுச்சு அப்படின்னா பிரபஞ்ச சக்தி உங்க உடம்புல பகுதியாக நிரம்பிடும். அப்ப நாமளும் பிரபஞ்சமும் இரண்டும் ஒன்றாக கலந்திருக்கிற ஒரு நிலை வரும்போது நம்ம மனதில் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் பிரபஞ்சம் நிகழ்த்தி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். சரிதானுங்களா? அதுல இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம நினைக்கும் போது அதற்கான நபர்களை, அதற்கான சூழலை, அதற்கான பொருளை எல்லாம் இழுத்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்கும். நிறைய பேர் இன்னைக்கு குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும், கல்யாணம் என் குழந்தைக்கு ப்ராப்பரா நடக்கணும், வேலை நல்லா அமையணும், சரிதானா, குடும்ப உறவுகள்ல ஒற்றுமையா இருக்கணும், சரிதானா, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்,
எங்க குடும்ப உறவுகள் இணக்கமாக இருக்கணும், பகை இல்லாம இருக்கணும், கடன் தொல்லை இல்லாம இருக்கணும், இப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறோம் இல்லையா? இது எல்லாவற்றையுமே நீங்க வந்து சங்கல்பமா ரெடி பண்ணிக்கோங்க. உங்க லைஃபுக்கு நீங்க எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் அதை சொல்றது இல்லை. நம்ம ஆளுகிட்ட என்னன்னா, எல்லாமே கையில இருக்குது. ஆனா கொஞ்சம் தொடர் முயற்சியா இருக்கணும். ஒரே நாள்ல வந்து எல்லாமே நடக்குமானா நடக்காது. சரிங்களா? அதற்குன்னு ஒரு காலம், அதற்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அப்ப அது வரைக்கும் நம்ம விடாமுயற்சியாக அந்த விஷயத்த செஞ்சுட்டே வரணும். வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாம் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல ஜெயிச்சவங்க எல்லாம் யாருமே கிடையாது. அதே மாதிரி இந்த பயிற்சியிலேயே அதே மாதிரிதான். நீங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டே வரணும். நம்ம கர்ம வினை எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நாளைக்கே கூட நடக்கலாம். நாளைக்கு ஒரு சிலருக்கெல்லாம் இம்மீடியட்டா அது வந்து நடக்கிறத பாக்குறோம். இந்த பயிற்சி செஞ்சு அடுத்த நாளே ஒரு சேஞ்சஸ் நடக்கும். போன வாரம் கூட யாரோ ஒரு அம்மா ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டியது நின்றுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசினாங்க. ஒரு சென்னையில இருந்து ஒரு ஐயா கூப்பிட்டுருந்தாரு. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து லாக் ஆயிடுச்சுங்க, எனக்கு ஒரு 1 வீக்ல ரிலீஸ் ஆகணும்னு சொன்னாரு. அப்புறம் போன வாரம் ஒரு வாரம் கழிச்சு அவரே கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த அமௌண்ட் வந்து வந்துருச்சுங்க ஐயா அப்படின்னாரு. எல்லாம் அந்த வாழ்த்து இந்த பயிற்சிக்குள்ளதான் இவ்வளவு வந்து பெனிஃபிட் இருக்கு. சரி, இது மத்தவங்க சொல்ற மாதிரி ஏதோ நம்பிக்கை வழியில எதேச்சியா காக்கா உட்கார பணமழை விழுந்த கதையெல்லாம் இது கிடையாது. சரி, நம்ம உணர்வுபூர்வமா அதை செய்யறோம். அது செய்யும் போது அது பிரபஞ்சத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற சூழல்கள்ல நபர்கள் கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு அந்த விஷயத்த பண்ண வைக்குது. அதே போல இந்த மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஞானம் அடைகிறதுக்கான ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தன் உருவ நினைவுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட உருவத்தை நீங்க இப்ப கண்ண மூடி பாருங்களேன், உங்களோட உருவம் ஞாபகத்துக்கு வருதான்னு பாருங்க. மேக்சிமம் வராது, நான் டிக்ளேர் பண்ணுவேன். ஆனா உங்க வீட்டுக்கார உருவம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும், உங்க குழந்தைக்கு உருவம் டப்புன்னு ஞாபகத்துக்கு வரும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா உருவம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். பட் உங்களோட உருவத்தை நினைச்சு பாருங்க, டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதான்னு. அந்த அளவுக்கு கிளாரிட்டியா வராது. ஏன்னா நம்ம உருவத்துக்கு நம்ம முழுசா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. முகம் மட்டும் ஓரளவுக்கு வந்துடும், ஏன்னா நீங்க ரெகுலரா ஃபேஸ் பாக்குறதுனால முகம் ஓரளவுக்கு வரும். அதுவுமே அக்யூரஸியா உங்களுக்கு வராது. புரியுதா இல்லைங்களா? ஆனால் ஒரு மனிதன் ஞானத்தை அடையிறதுக்கான மிக முக்கியமான விஷயத்துல தன் உருவ நினைவு, குருமகான்களுடைய உருவ நினைவு மிகவும் முக்கியங்கிறத மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களோட உருவ நினைவு உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா அதற்கு நீங்க உங்களோட உருவத்தை பார்த்து பார்த்து வந்து பழகி இருக்கணும். சரிதானுங்களா? அதற்கு ஒரு பிராக்டிஸா கூட நீங்க இந்த பிராக்டிஸ் எடுத்து உங்களோட உருவத்தை முழுசா நீங்க பார்த்து பார்த்து பழகணும். அடிக்கடி உங்களோட உருவத்தையே நினைச்சு நீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துறது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி ஓட்டம். அதனாலதான் நம்ம வீடுகள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட உருவ போட்டோ, அப்புறம் மகான்களோட உருவ போட்டோவெல்லாம் வைக்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு ரீசன். ஆன்மீகத்துல ஞானத்தை அடைவதற்கு தன்னுணர்வு, தன் உருவ நினைவு தன்னுணர்வுக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத மகரிஷி வலியுறுத்தி இருக்காங்க. இந்த பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு அது வந்து சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா, மகரிஷி வந்து சித்துக்கள் வந்து செஞ்சதில்லை, பட் சில சித்துக்கள் தானாவே நடந்திருக்கு. மகரிஷி ஒரே நேரத்துல 2 இடங்கள் இருந்ததாகவெல்லாம் தகவல்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமா அப்படின்னு மகரிஷி கிட்ட கேட்கறாங்க. சாமிஜி, நீங்க அன்னைக்கு ஆழியார்ல தான் இருந்தீங்க, ஒரு அறிவுத்திருக்கோள் திறப்பு விழாவில் நீங்க இருந்ததா மக்கள் சொல்றாங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, அது வந்து இந்த கண்ணாடி பயிற்சியோடைய விஷயத்துல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் 51% மேல சூக்கும சரீரம் வெளியே போகுது அப்படின்னா, இந்த சூக்கும சரீரம் உடலை நபரை யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு போய் அது ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அது எங்கிட்ட கூட பர்மிஷன் கேட்காது. என்னுடைய நோக்கத்திற்கு இணக்கமா இருக்குதுன்னா அந்த ஹாஸ்டல் பாடி தானா போய் வந்து என்ன பண்ணும், ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்படி பல இடங்கள்ல. சரிதாங்க. நம்ம புலவரையா இருக்கிறப்ப கூட சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து பம்ப் செட்ல மோட்டர் திருடிட்டு போயிட்டு இருந்தான். அந்த நபர் வந்து அருள் காப்பு போட்டு மகரிஷி வந்து காப்பாங்க வச்சுட்டு போயிருந்தாங்க. மகரிஷி நீங்க தான் இந்த தோட்டத்தை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி அருள் காப்பு போட்டிருந்தாங்க. அவன் வந்து அந்த மோட்டர் திருடிட்டு போறப்ப ஒரு தாடி வச்ச, ஒரு வெள்ளை தாடி வச்ச மஞ்சள் துண்டு போட்ட ஒருத்தர் வந்து குச்சி எடுத்து என்னை துரத்துனாரு, நான் ஓடிட்டேன், மோட்டர் போட்டுட்டு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து புலவர் ஐயா சொல்லுவார். அப்ப இப்படி எப்படி மகரிஷி அங்க வர முடியுமா? மகரிஷி தான் வந்து உண்மையாலுமே துரத்துனாரா? மகரிஷி துரத்துல.
அப்ப மகரிஷி நினைச்சு அந்த சக்தி கொண்ட ஒரு ஆத்மாவை நினைச்சு நாம என்னவெல்லாம் வேண்டுதல் பண்றோமோ அதற்கான செயல்பாடை அந்த சக்தி வந்து பண்ணும். சரிங்களா? அதுதான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிற மிகப்பெரிய விஷயம். சரி, கூடு விட்டு கூடு பாயறது மாதிரி தான் ஆஸ்ட்ரல் டிராவல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூடு விட்டு கூடு பாயறது மாதிரி இது. அதை விட ஒரு ஒரு ஸ்டேஜ் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். சரிதானுங்களா? டெலிபதியில நம்ம நினைச்சுக்கிறது அங்க போக, அங்க நினைக்கிறது இங்க வரும். இதுல நீங்க நினைக்கிற நபர்களையே உங்க இடத்துக்கு வர வைக்க முடியும். சரிங்களா? அப்படி பண்ண முடியும். இந்த ஓஷோ அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பட் அந்த நிலை கூட நமக்கு சாத்தியமாகும். சரிங்களா? கண்ணாடி பயிற்சி நல்லா பண்ணோம்னா ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து பவர் வந்துடும். நீங்க இந்த உலகத்துல எந்த இடத்த வேணா காட்சிப்படுத்தலான்னு எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார். இன்னும் நான் அந்த அளவுக்கு பார்த்து எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு போகல. பட் இந்த கண்ணாடி பயிற்சி சரியா செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சா ஆஸ்ட்ரல் டிராவல் அளவுக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், உங்க வீட்டுக்குள்ள வந்து என்னால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு பவர் இருக்கு. மகரிஷி அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் சூக்கும பயணம் நடத்துறப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஏங்க சாமி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னதுக்கு அவர் வந்து சொன்ன ரெண்டு காரணம். ஒன்று வந்து கண்ணாடி பயிற்சியே போதும் இதுக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்கு. ரெண்டாவது, இது சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. மகரிஷி வந்து எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்தாங்க. யாரெல்லாம் அருள்நிதியாகி ஆசிரியர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே இந்த ஆஸ்ட்ரல் டிராவலை வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அதுல ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. இது வந்து நீங்க பயன்படுத்தி உலகத்துல எங்க வேணா நீங்க வந்து சஞ்சரிக்கலாம். போய் அங்க நடக்கிற நிகழ்ச்சி அப்படியே பார்க்கலாம், உணரலாம். நான் இப்ப பேசுறது எப்படி நீங்க கேட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால வந்து உணர முடியும். அவ்வளோ பவர் வந்து ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு இருக்கு. பட் அது சிலர் மிஸ்யூஸ் பண்ணதுனால அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது கண்ணாடி பயிற்சியே உங்களுக்கு அதை ஈடுபடுத்திடும். சரியாங்களா? குறிப்பாக நம்மளுடைய பாவ பதிவுகள் எல்லாம் இந்த ஜீவகாந்தத்துல தான் பதிவாயிருக்கு. சரியாங்களா? உயிராற்றல்ல பதிவாயிருக்கு. உயிராற்றல்ல இருந்து ஜீவகாந்தத்திலையும் பதிவுகள் வெளிப்படுது. அப்ப இந்த ஜீவகாந்தத்தில் இருக்கிற கர்ம வினைகளை போக்குறது மூலமாக நீங்க பாரம்பரிய நோய்கள், அதாவது ஹெரிடிட்டரியா வந்திருக்கிற நோய்கள், இன்னைக்கு வந்து மருத்துவ உலகம் போராடிட்டு இருக்கிற இடம் வந்து இந்த பரம்பரை நோய்கள், மரபு மூலமா வந்த நோய்களை அவங்களுக்கு குணப்படுத்துறது வந்து ரொம்ப சேலஞ்சா இருக்கு. ஆனால் இந்த கண்ணாடி பயிற்சி செய்கிற நபர் நிச்சயமா பரம்பரை வியாதிகள்ல இருந்து நிச்சயமாக வெளிப்பட முடியும். சரிதானுங்களா? அதனால அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கூட உடற்பயிற்சி, தியானம், தற்சோதனை கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? நான் அன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் நான். என்ன அப்படின்னா, பாசஸ் கொடுக்கறது அப்படின்னு. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 10 மினிட்ஸ் இருக்கு. நான் அதை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். சரிங்களா? இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம், பாசஸ் கொடுக்கறது. அதுக்குள்ள நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு 2 டெக்னிக் மட்டும் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். மற்ற டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க அடுத்த லெவல், ஹையர் லெவல் ஆசிரியரா வர்றப்ப ஹீலிங் டெக்னிக்ஸை வந்து நிறைய நம்ம உங்களுக்கு பார்க்கலாம். பட் நிறைய தெரிஞ்சாலும் பயன்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் அதை பயன்படுத்துறது இல்லை. பயன்படுத்தாதது அப்புறம் சொல்றதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான். இந்த 2 விஷயம் நான் சொல்றேன். நீங்க இப்ப எடுத்தோடனே இதை வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். கண்ணாடி பயிற்சி குறைஞ்சது ஒரு மாசமாவது பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? எடுத்தோடனே பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப கண்ணாடி பயிற்சியில் என்ன நடக்குது அப்படின்னா, தீப பயிற்சி மாதிரியே தான். நீங்க கண்ணாடி 2 நிமிஷம் பாக்குறீங்க. நம்ம உடல்ல இருக்கிற ஜீவகாந்த சக்தி எழுச்சி பெற்று வெளியேறுது. அப்புறம் நீங்க கண்களை 3 நிமிடம் பொத்தும் போது வெளியில் இருக்கிற பிரபஞ்ச காந்த சக்தி உங்களுக்குள்ள பாயுது. அது ஆரம்பத்துல 2 யூனிட் நம்ம கண்ணுல இருந்து போயிட்டு இருக்கிற எனர்ஜி. நீங்க இதை நல்லா பார்க்க 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 அது 3 யூனிட், 4 யூனிட், 5 யூனிட், 6 யூனிட், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல தான் அது 50 யூனிட்டை தொடும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசமாவது நீங்க நல்லா பயிற்சி பண்ணணும். ஒரு மாசத்துலயே 50 யூனிட் தொடுற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க 2 நிமிஷம் பண்ணிட்டு 3 நிமிஷம் கண்ணை பொத்துறப்ப ஒரு அபரிமிதமான ஆற்றல் நமக்குள்ள இறங்குறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த ஆற்றல் வந்து சாதாரண ஆற்றல் அல்ல, தூய வான்காந்த பேராற்றல். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. தூய பிரபஞ்ச பேராற்றல்.
சரி, அது எல்லையற்ற சக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கிற அந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ள நிரம்ப 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 நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் பன்மடங்கு பெருகிரும். இன் ஃபியூச்சர் நீங்க வந்து தீட்சை கொடுக்கணும், ஒரு நபரை உய்விக்கிறதுக்கான தியானத்துக்கு தீட்சை கொடுக்கணும்னா நிச்சயமா இந்த கண்ணாடி பயிற்சியோ தெய்வ பயிற்சியோ செய்யாம போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அது ஒரு ஒரு பாவ செயலா மாறிடும். ஏன்னா ஒரு உயிரை உய்விக்கிறதுக்கு நம்மளை நம்பி ஒரு ஒரு ஆன்மா வந்து உட்கார்றதே வந்து பெரிய விஷயம். அப்ப அந்த இடத்துல நம்முடைய ஆற்றல் திணிவு குறைவா இருந்துச்சுன்னா அந்த ஆத்மாக்கான சாட்டிஸ்பிகேஷன் வந்து இருக்காது. அதனால பிற்காலத்துல நீங்க ஆசிரியராகி ஒரு தீட்சை கொடுக்கறதுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 2 பயிற்சியில ஏதோ ஒரு பயிற்சியை செய்யாம அங்க போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணிடுவீங்க. அதனால இந்த பயிற்சியை நீங்க கட்டாயமா பண்ணிட்டு போய் தான் தீட்சை போன்ற விஷயங்கள் கொடுக்கணும். அந்த தீட்சை கொடுக்கறப்போ உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் நடக்கும். அது தீட்சை கொடுக்கறத பத்தி பேசுறப்ப நான் அப்புறம் சொல்றேன். சரிங்களா? சரி, அடுத்தது இந்த பயிற்சி ஒரு மாதமாவது நீங்க தொடர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். உங்க கைகள் மூலமாக ஆற்றலை வெளியேற்றி பழகணும். அதுக்கு ஒரு தலைவாணியோ ஒரு பெட்ஷீட்டோ எடுத்துக்கோங்க. சரிதானா? ஒரு சோஃபா மேலேயோ கட்டல் மேலேயோ வச்சுட்டு உங்க கையிலிருந்து உங்க கையிலிருந்து ஆற்றல் வெளியே செல்வது போல நினைச்சு அந்த தலைவாணி மேலேயோ பெட்ஷீட் மேலேயோ அப்படியே மேல இருந்து கீழே என்ன பண்ணணும், அப்படியே தொடாம, சரிதானுங்களா, அந்த தலைவாணிக்கு மேல ஒரு ஒரு எவ்வளவு ஒரு 1/4 அடி, ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கேப்ல அப்படியே மேல இருந்து கீழே, சரிதானுங்களா, மேல இருந்து கீழே அப்படியே கொண்டு போகணும். கையை கொண்டு போய் பழக்கணும். சரிதாங்களா? இது நம்ம டைரக்டா கூட உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி கூட நான் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் வந்து இது செய்யறது இல்லை, கத்துக்கிறாங்களே தவிர எனக்கு என்னன்னா கத்துக்கிட்டு அதை செஞ்சு பலன் அனுபவிக்கணும்ல. நீங்க வந்து ஹீலிங் பண்ண முடியும், ஹீலிங் பண்ணி ஒருத்தரோட உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்த முடியும். நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்திக்க முடியும். கண்ணாடி பயிற்சி பண்ணாலே ஹீலிங் உங்க உடம்புல நடந்துருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு இதை பண்றப்ப கைகள் மூலமாக ஆற்றலை கொடுக்கணும். சரிதானுங்களா? அதுல மகரிஷி அவங்க சொன்னப்ப அந்த ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு முட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முழங்கால வலி இருக்கு. நீங்க அந்த வலியினுடைய அடிப்படையா இருக்கிற அந்த காந்த சக்திய, இப்ப அங்க இருக்கிற காந்த சக்தி கெட்டு கிடக்கு, அதான் அங்க வலியா உணர்வா இருக்கு. அந்த கெட்ட காந்த சக்தியை வெளியே எடுக்கணும், நல்ல காந்த சக்தி நிரப்பணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப அந்த கெட்ட காந்த சக்தி வெளியே எடுக்கிறதுக்கு எதுக்கு பவர் இருக்கு அப்படின்னா, உப்பு தண்ணீர். உப்பு தண்ணீர் ஒரு குண்டாவில் உப்பு தண்ணி போட்டு வச்சுக்கணும். ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் பிடிக்கிற ஒரு குண்டா எடுத்துக்கங்க. 1 லிட்டர் கொண்டானா அதுல 3/4 தண்ணியை நிரப்பி ஒரு கைப்பிடி கல்லுப்பு, கடல்ல இருந்து வர்ற கல்லுப்பு ஒரு கைப்பிடி உள்ள போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த உப்பு தண்ணிக்கு எப்பவுமே நெகட்டிவா எடுக்கிற சக்தி இருக்கு. அதனாலதான் கடல்ல குளிக்கிறப்போ நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். உப்புக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. சரிதானுங்களா? உப்பு வந்து ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு வாங்கக்கூடாதும்பாங்க. அங்க இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. சாயங்காலம் 4 நேரத்துக்கு மேல உப்பை கொடுக்க மாட்டாங்க. நிறைய கடைகளை உப்பை கையிலேயே எடுத்து கொடுக்க மாட்டாங்க, மூட்டையை வெளியே வச்சிருப்பாங்க, அவங்களே எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. உப்பு சக்கரை வாங்குறதுங்கிற ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இதுல நடத்துறோம் கல்யாணத்தப்ப. அப்ப உப்பு சக்கரை வாங்குறதுன்னா அந்த உப்பு வந்து கூட ஃபுல்லா கொட்டிட்டு வருவாங்க. அது அந்த மணமக்கள் மேல ஏதாவது கண் இருந்தா கூட, கண் திருஷ்டி இருந்தா கூட அது வாங்கி வச்சுக்கும்பாங்க. உப்பு மந்திரிச்சு கொடுக்கறதுன்னு நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய இடங்கள் இது வந்து நடக்கும். சரிங்களா? அப்ப உப்பு அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த பிரபஞ்சத்துல. அது நெகட்டிவ் எல்லாம் உள்ள இழுக்கிறதுக்கான ஆற்றல் அந்த உப்புல இருக்கு. அப்ப அந்த உப்பு தண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கால் வலியில் இருக்கார் அப்படின்னா அவர் காலை நீட்ட சொல்லி அந்த காலில் இருந்து ஒரு 1/2 அடி தள்ளி அந்த உப்பு தண்ணி குண்டாவை வச்சுக்கிட்டு எந்த இடத்துல வலி இருக்குன்னு சொல்றாரோ அந்த இடத்துல இருந்து அப்படியே கையை இழுத்து கொண்டாந்து அந்த உப்பு தண்ணியில விடணும் அல்லது உதறணும். சரிங்களா? கையில தண்ணி கழுவிட்டு கையை உதறணும் இல்லையா, 5 விரலையும் அப்படியே விரிச்சு உதறணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மேல இருந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இருந்து அப்படியே இழுத்து கொண்டு வந்து அந்த தண்ணியில உதறணும். இப்படி முதல்ல ஒரு 5 தடவை 10 தடவை என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த தேவையற்ற சக்திகள் அந்த உப்பு தண்ணிக்கு போகட்டும் அப்படிங்கிற தாட்டோட நீங்க ஒரு 5 முறை பண்ணணும். மேல இருந்து அப்படியே கீழே கொண்டு வரணும், அந்த உப்பு தண்ணீர் உதறி, இப்படி ஒரு 5 முறை நீங்க பண்ணணும். குறைஞ்சது 5 முறை, 10 முறை, 15 முறை வேணாலும் பண்ணிக்கலாம், வலியை பொறுத்து, பிரச்சனையை பொறுத்து.
அதற்கப்புறம் ஒரு 5 முறை அல்லது 10 முறை என்ன பண்ணணும்னா, அருட்பேராற்றல் இந்த இடத்திலே பரிபூர்ணமாக பாய்ந்து நிரம்பட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அல்லது இந்த இடத்துல அந்த தெய்வீக சக்தி நிரம்பட்டும்னு மட்டும் சொல்லிக்கோங்க. இந்த சக்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஹீலிங் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். தெரியல அப்படின்னா, இந்த இடத்திற்கு என்னவெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த சக்தி செய்யட்டும். சரிங்களா? 2 விதமான ப்ராசஸ் இருக்கு. ஒண்ணு வந்து அங்க இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்கு. உங்க உடம்பு குழந்தை காய்ச்சல் இருக்குதுன்னா ஹோல் பாடி தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே மேல இருந்து தொடக்கூடாது. கை வந்து அந்த பாடியில படக்கூடாது. ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப்ல அப்படியே மேல இருந்து கீழே இழுத்துட்டு வர்றீங்க. இந்த வைபர்ல தண்ணி ஊத்தி இழுக்கிறீங்கல்ல, வீடு கிளீன் பண்றப்ப அந்த வைபர் வச்சிருப்பீங்க இல்லையா, துடைக்கிறதுக்கு. அதை அப்படியே இழுத்தீங்கன்னா எப்படி அந்த தண்ணி அப்படியே வருதோ, அது மாதிரி மேல இருந்து நீங்க கையில அப்படியே இழுத்துட்டு வர்றீங்க. அவங்க உடம்புல இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் அப்படியே உங்க கையில வருது. அதை அப்படியே அந்த தண்ணீர் தெளிச்சிங்கன்னா அது உள்வாங்கி. இந்த மாதிரி ஒரு 5 முறை அல்லது 10 முறை செய்துட்டு மீண்டும் மேல இருந்து ஒரு 5 முறை அல்லது 10 முறை அந்த எனர்ஜி வந்து அந்த உடம்புல வந்து ஃபுல்லா நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். இந்த உடலுக்கு தேவையான ஆற்றலை இந்த சக்தி கொடுக்கட்டும். இந்த உடல் பரிபூர்ண ஆரோக்கியம் பெறட்டும், மன அமைதி பெறட்டும். இப்படி நீங்க சொல்லி 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 அப்படியே என்ன பண்ணணும், ஒரு 10 முறை 20 முறை பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான். ப்ராசஸ் கொடுக்குறப்ப நீங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம். பட் ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு இந்த தலைவாணியில கொடுக்கறத பண்ணி பாருங்க. ரெண்டாவது இன்னொரு டைப் ப்ராசஸ் கொடுக்கறது. இது நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த உடம்புக்கு என்னவெல்லாம் ஆற்றல் தேவையோ எல்லா ஆற்றலையும் உங்க 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 மூலமா பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். இரண்டாவது, கண்கள் மூலமாக ஆற்றலை வெளியேற்றுவதுன்னு ஒரு 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 ஹீலிங் டெக்னிக் இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல 83% கண்கள்ல தான் எனர்ஜி வெளியே போகுது. அது எப்படி பண்ணணும்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். சரி, கண்ணாடி டம்ளர் சில் டம்ளர் ஏதோ ஒன்று எடுத்துட்டு ஒரு தண்ணியை வந்து அதுல 3/4 பிடிச்சிட்டு கொண்டு வந்துடணும். இப்போ உங்க கண்களை இந்த கண்ணாடி பயிற்சியோ தீப பயிற்சியோ பண்ணிட்டு உங்க கண்களை நீங்க என்ன பண்ணணும், அந்த தண்ணீரை பார்த்து நம்ம காலையில பண்றோம் இல்லையா இந்த வாட்டர் ஹீலிங் மெடிடேஷன், அதே தான். தண்ணீரை பார்த்து கண்கள்ல இருந்து அந்த தெய்வீக சக்தி பிரபஞ்ச சக்தி அந்த நீரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது. இந்த நீர் புனிதமடையட்டும், இந்த நீர் தெய்வீக தன்மை அடையட்டும், இதை பருகின்ற அனைவருக்கும் உடல் நலம் மன அமைதி கிடைக்கட்டும்னு உங்களுக்கு தேவையான சென்டென்ஸை நீங்க வந்து போட்டுக்கோ. சரியானுங்களா? போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் தொடர்ந்து அந்த தண்ணியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி மேல அப்படியே ஒரு ஒயிட் கலர்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். நீங்க பார்க்கலாம். சரிதானுங்களா? அது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எனர்ஜி ஃபுல்லா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லா அந்த தண்ணி ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு. இந்த காந்த சிகிச்சை, காந்த தண்ணி அப்படியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்னெட்டை 2 பக்கம் வச்சு அந்த மேக்னெட் பவரெல்லாம் அக்கட்டால் நிக்கணும். அந்த அளவுக்கு அந்த காந்த தண்ணி வந்து பவர்ஃபுல்லா மாறிடும். சரிதானுங்களா? சரி, இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஆரம்ப காலத்துல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கையில செய்யறப்ப தலைவாணி வச்சுட்டு தான் செய்ய சொன்னேன். யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்களை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் செய்யாதீங்க. ஒரு 10 நாள் அல்லது 20 நாள் நீங்க சும்மா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இந்த தண்ணி பாக்கத்து கொடுக்கறது அப்படித்தான். ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியை பார்த்து எனர்ஜைஸ் பண்ணி அந்த காந்த சக்தி இருக்கிற பிரபஞ்ச சக்தி இருக்கிற தண்ணியை நோய் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எந்த நோய் இருந்தாலும் குணமாகும். எந்த நோய் இருந்தாலும் குணமாகும். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை நீங்க பாக்குறீங்க இல்லையா, அது ஒரு 10 நாளைக்கு வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம். குறைஞ்ச ஒரு 10 நாளைக்கு யாரும் கொடுக்க வேண்டாம். குடிச்சுக்குங்க சரியாயிரும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 நாள் விட்டுருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி வர்ற தண்ணியை கொண்டு போய் செடிகள்லயோ ஏதோ ஒரு இடத்துல ஊத்திருங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய தண்ணியை நீங்க குடிக்கலாம், உங்க வீட்டுல இருக்கிற யார் வேணா குடிக்கலாம். அவங்க உடல் மனதில் அபரிவிதமான ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்ப பண்ணிடாதீங்க. நாளைக்கு கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு உடனே பண்ணாதீங்க. கண்ணாடி பயிற்சி பண்ணி 1 மாதம் கழிச்சு தான் இந்த ஹீலிங் டெக்னிக்கை நீங்க வந்து பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் அந்த 1 மாசத்துக்கு கண்ணாடி பயிற்சி நீங்க நல்லா தொடர்ந்து சரியா முறையா பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? நாளைக்கு காலையில 4:40 எல்லாரும் உள்ள வந்துடணும். 4:45 பயிற்சி ஆரம்பிச்சிருவோம். எக்காரணம் கொண்டு லேட் ஆகாது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எக்ஸ்பிளனேஷனோட பயிற்சி இருக்கும். அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல பயிற்சி தான் நடக்கும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க.
அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கண்டினியூவா ஒரு 21 நாளைக்கு நம்ம வந்து கண்ணாடி பயிற்சி வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்றோம். முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 400 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் எனக்கு. உங்களுக்காக தான் இந்த வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலையில மட்டும் நம்ம எப்பவுமே லைவ் குடுத்துடுறோம். யூடியூப்லயும் வந்துருது. அதனால யூடியூப்ல வர்றவங்க மேக்ஸிமம் யூடியூப்லயே வந்துருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 150 பேர் பக்கம் யூடியூப்ல தான் வர்றீங்க. நீங்க யூடியூப்லயே வந்துருங்க. ஜூம்ல வர 250 பேர் ஜூம்ல வந்துரலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. நாளை காலை அனைவரும் சிறப்பாக தயாராகுங்க. நல்லா சங்கல்பம் பண்ணிக்கோங்க. நான் எப்ப எந்த தீட்சை குடுத்தாலும் உங்களுக்கு பொதுவான காமனா குடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம அந்த விரத முறைய கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. விரதம் இப்போ வந்து நீங்க எல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசிச்சு சாப்பிடுறது, வாய மூடி மென்னு சாப்பிடுறது, நேரத்துக்கு சாப்பிடுறது, கொஞ்சம் அதிகாலையிலயோ அல்லது மாலையிலயோ நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிறது. அதே மாதிரி உறக்கம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் உறங்குறது. வித்து சக்தி முடிஞ்ச வரைக்கும் செலவு பண்ணாம இருக்கிறது. அல்லது திருமணம் ஆயிருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கால இடைவெளியில வித்து சக்தி வந்து பொட்டன்ஷியலா வச்சுக்கிறது. சரிதானுங்களா? உழைப்பு உடம்புக்கு நல்லா இருக்கிறது. எண்ணம் எப்போ நல்லா இருக்கிறது. இந்த 5 வந்து விரதம். சரிங்களா? அந்த 5ம் எப்பவுமே நம்ம கடைபிடிக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம். இருந்தாலும் இந்த தீட்சை இந்த மாதிரி பயிற்சிகள் பெறும்போது நிச்சயமா அதை நீங்க என்ன பண்ணணும்? முழுமையாக கடைபிடிக்கணும். குறைஞ்சது 1 வாரத்துக்கோ அல்லது 3 நாளுக்கோ நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, அந்த பயிற்சி செய்யும்போது முழு பலனை நீங்க அனுபவிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிதானுங்களா? ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு நான் ஜெயிக்கணும்னு எல்லாருக்கும் விருப்பமா இருந்தாலும், யார் ரெகுலரா பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க தான் அங்க சக்சஸ் ஆவாங்க. விருப்பம் மட்டும் நடக்காது. அப்ப நம்மை தயார்படுத்துறதுக்கான சூழல் அங்க நல்லா வந்துருச்சுன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு சக்சஸ். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவு என்னுடைய சொற்பொழிவு தான் இருக்கும். கர்மா போக்கும் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல சில நுட்பங்களை உங்க கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா அந்த அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம பிறவியை எடுத்திருக்கிறோம். பட் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நம்மளுடைய கர்மாவை போக்கிக் கொள்ள முடியும். அது எந்த மாதிரியான விஷயம்? ஒரு தாட்டை நீங்க நல்லா நினைச்சீங்கன்னாவே உங்க கர்மா போயிடும். ஒரு சொல்ல நீங்க நல்லா சொன்னாலே கர்மா போகும். ஒரு செயல், சின்ன சின்ன செயலை நீங்க நல்லா செஞ்சாலே கர்மா போகும். அது என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் 6 மணிக்கு தவம் இருக்கு, 6:30க்கு சிந்தனை உரை இருக்கு. அதுலேயும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்து உங்க எல்லாருக்கும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். சரி, விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. உங்க எல்லோருடைய ஒத்துழைப்புக்கும் மிக்க மிக்க நன்றி. அதே போல நன்கொடை புத்தகங்கள் நிறைய பேர் வாங்கி இருக்கீங்க. அது கொஞ்சம் ரிட்டர்ன் அனுப்புறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அது வசூல் பண்ணி நீங்க முடிஞ்ச வரைக்கும் அனுப்புங்க. முடிஞ்சிருச்சுன்னா அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம கட்டட நிதி வந்து இன்னுமே நிறைய தேவைப்படுது. சரிதாங்களா? அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களால் முடிந்த நன்கொடை கொடுங்க. தெரிஞ்சவங்ககிட்டையும் இதை பற்றி சொல்லி நீங்கள் வந்து நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுங்க.